ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு தான் நான் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு வேகமாக அதிகரிக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நான் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு எந்த வகையான ஒரு ஃப்ரூட் தான், அதாவது பழம் தான் நான் எடுத்துக்கேன். என்ன பழம் வச்சு இந்த ஃப்ரூட் நான், அதாவது இந்த ஜூஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு, எந்தெந்த அளவுகளில் கலந்து இந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அளவுகள் கரெக்டாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி ஒரு அதாவது எப்படி சொல்றது, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோ பாருங்க, பார்த்து இந்த மாதிரி ஜூஸை ரெடி பண்ணி உங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் இந்த ஜூஸ் குடிக்கலாம். இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் உடலில் இருக்க அதாவது களைப்புத்தன்மை எல்லாமே போய் உங்கள் உடல் நல்லா முழு சூப்பராக அப்படி எப்படி சொல்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு பாடியை நீங்கள் வந்து சூப்பராக மாறிடலாம். முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களை அப்பப்போ காமிச்சு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் புதுசாக காமிச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள், அதாவது பெண்களோட முகத்தை நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேரை வந்து நல்லா நீளமாக கருமையாக வளர்க்குறதுக்கு ஹேர் ஆயிலு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள் செம்பட்டை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கான ஹேர் டை, அதாவது முற்றிலும் இயற்கையானது, எந்தவித கெமிக்கல்ஸ் கலக்காத ஹேர் டையாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, வயதானவர்களுக்கு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோக்கள், எல்லாருக்கும் தேவைப்பட்ட அனைத்து வீடியோக்களும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட ரெமெடிக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழாப்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பழாப்பழம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தோன்னே அப்படியே தூக்கி எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு உணர்வு தான் வந்து எல்லாருக்குமே தோணும். அதாவது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ஆசை வந்து தோண்டிகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தோன்னே சாப்பிடக்கூடிய ஒரு ஆசையை, அந்த எப்படி சொல்கிறது, அந்த நாவில் ஆசை இருக்கும் இல்லையா, நாக்கில் அந்த ஆசைன்னு சொல்லுவாங்க, அதை அப்படியே தூண்டி விடுற ஒரு அற்புதமான கனி தான் இந்த பழாப்பழம். அதாவது பொதுவாக மாம்பழம் வந்து இதே மாதிரி இருக்கும், பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பழாப்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த முக்கணிகளில் ஒன்றான இந்த பழாப்பழத்தை எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தா சாப்பிடணும்னு ஆர்வத்தை தூண்டுற இந்த கனியில் எக்கச்சக்கமான சத்துக்கள், ஏராளமான விட்டமின் சத்துக்களாக இருக்கட்டும், நம்ம உடலுக்கு தேவையான காப்பர், அயன், இன்னும் அதிகமாக சொல்ல போனால் நியாமின், தயாமின்ற சத்துக்கள் வந்து அதிகமாக கொட்டி கிடக்கிற ஒரு பழாப்பழத்தை தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன். இன்னுமே அதிகமாக பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான நார் சத்துக்களும் போலிக் அப்படின்ற ஒரு அமிலம் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய பழம் என்ன அப்படின்னா அது இந்த பழாப்பழம் தான். முதல் பழாப்பழம் எல்லா சீசன்லையுமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இது வந்து குறிப்பிட்ட காலத்தில் இந்த ஒரு 2 மாதத்துக்கிட்ட மட்டும்தான் இது வந்து கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய அந்த சீசன் வந்து இதை மிஸ் பண்ணாமல் முழுசாக வந்து வாங்கி சாப்பிட்ருங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் அவ்வளோ நன்மைகள் இருக்கும், நினச்சி கூட பார்த்துக்க மாட்டோம். இந்த பழாப்பழம் வந்து நம்ம சுவைக்காக சாப்பிட்றோம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த பழாப்பழத்தில் இப்படிப்பட்ட ஒரு சத்துக்கள் ஏராளமாக அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியுதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பழாப்பழத்தை அடிக்கடி நம்ம அதாவது கிடைக்கிற சீசனில் ஃபுல்லுமே சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகள் அப்படியே முழுமையாக வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சளியிலேருந்து காய்ச்சல், தலைவலின்னு எல்லா ப்ராப்ளம் உடலை வந்து டக்குன்னு இது பண்ணுறது தாக்குறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது தான். இதை அதிகரிக்கணும்னா இந்த பலாப்பழமே போதுமானதான். ஏன்னா இதுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதில் இருக்க தயாமின், நியாசின், பொட்டாசியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான அவ்வளோ சத்துக்களை வந்து ரொம்ப கொட்டி கிடக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பழாப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்றதுனால மலச்சிக்கல், அதாவது நார் சத்துக்கள் அதிகமாக இருக்க இந்த பழாப்பழத்தை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே வந்து அடியோட வேகமாக சூப்பராக சரியாயிடும். ஏன்னா மலச்சிக்கல் தான் இருக்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 1 hour ஆனாலும் பாத்ரூம் விட்டு எந்திரிச்சே வரமாட்டோம். ஆனால் இந்த பழாப்பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து அவங்க வராது, வேகமாக சூப்பராக சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண் பார்வை
பிரச்சனை இருக்கவங்களும் சரி, ரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்களும் சரி, இந்த பலாப்பழத்தை சாப்பிட்டாங்கனாலே போதும், அவங்க கண்ணில் எந்த குறைபாடு இருந்தாலும் அந்த குறைபாடு எல்லாமே வேகமாக வந்து சூப்பராக சரியாகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் ஹீமோகுளோபினோட அளவு அதிகரிக்கிறதுக்கான அந்த ரத்தத்தை அதாவது இயற்கையான முறையில் ஊற வைக்கக்கூடிய அயன் சத்துக்கள் முழுமையாக இருக்குது. அதனால் சொல்கிறேன், இந்த பலாப்பழத்தை சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு தேவையான ஹீமோகுளோபின் எல்லாமே இயற்கையான முறையில் சூப்பராக ஊற ஆரம்பிச்சிடும். இன்னும் அதிகமாக புதிய செல்கள் நல்லா உருவாகிறதுக்கு இந்த பலாப்பழம் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்றில் வந்து செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து அடியோடு சரி பண்ணி வயிற்றில் இருக்க மந்தத்தன்மை எல்லாத்தையுமே வந்து போக்குறதுக்கு இந்த பலாப்பழம் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக வந்து அதாவது அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலுமே நம்ம அளவோடு தான் லிமிட்டடாக தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாகும் போது கண்டிப்பாக அந்த அமிர்தமாக இருந்தால் கூட அது வந்து நஞ்சாக வந்து மாறும். இந்த பழப்பழமும் அதே மாதிரி தான். நம்ம வந்து சாப்பிட்றோம்னா ஒரு 3 பீஸ் சாப்பிடலாம், அதுக்கு மேலே ரொம்ப சாப்பிடாதீங்க. அதிகமாக வந்து சாப்பிடும் போது அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பையே தொடாமல் இருப்பாங்க. அவங்களாம் இந்த பழத்தை விரும்பி சாப்பிடும்போது அவங்களோட சுகர் லெவல் கண்டிப்பாக வந்து அதிகரிக்க தான் செய்யும். ஏன்னா சுகர் பேஷண்ட் வந்து ஒன்று சாப்பிட்டா போதும், ஏன்னா அவங்க உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். அதை அதிகமாக சாப்பிடும் போது கண்டிப்பாக அவங்க உடலில் வந்து வேறு விதமான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும். இன்னும் அதிகமாக அதாவது பப்பாளி இந்த பலாப்பழம் இருக்குல்லையா, பலாப்பழத்தை தட்டு நிறையா எடுத்து வச்சு சாப்பிட்றதுனால உடலில் வந்து சூடு உண்டாகி வயிற்றுப்போக்கு வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். இந்த பலாப்பழத்துலலாம் பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்துடும். அதாவது அதிகமாக சாப்பிடும்போது மட்டும்தான் நான் சொல்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா அதாவது வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பால் ஊட்டும் தாய்மார்கள் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த பழப்பழத்தை வந்து லிமிட்டடாக ஒரு நாளைக்கு 2 பழம் சாப்பிட்டா போதும். அதுக்கு மேலே சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் அவங்களால அவங்க பால் குடிக்கிற அந்த குழந்தைக்கும் கண்டிப்பாக அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் லிமிட்டடாக சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்மளோட ரெமிடிக்கு இந்த பலாப்பழத்தை நான் எப்படி வந்து பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா, நல்லா இது பலாப்பழம் இருக்குல்லையே, இதில் இருக்க கொட்டையை நல்லா நடுவில் இருக்க கொட்டையை எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம ஜூஸோ இல்லை எந்த மாதிரி க்ரீமோ வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பலாப்பழத்தை நல்லா நான் க்ரீமாக அரைச்சி வந்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உடல் இருக்குல்ல, நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வேகமாக அதிகரிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஜூஸ் ஒன்று பண்ண போகிறோம். இந்த ஜூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இயற்கையான ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் 100% முற்றும் இயற்கையான பொருட்கள் வச்சு அந்த ஜூஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் இருக்குல்ல, பலாப்பழத்தோட பேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். ஏற்கனவே பலாப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே பார்த்துரும். அதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த கொட்டைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்சியில் நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நான் பாருங்கள் பலாப்பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த பலாப்பழ பேஸ்ட்டை வச்சு தான் வந்து நம்ம ஜூஸ் வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் கம்மியாகும் போது தான், அதாவது ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் இதெல்லாம் கம்மியாகும் போது தான் நம்ம உடலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நோயுமே, அதாவது குளிர்காலம் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு சளி பிடிக்கிறது, இருமல் வருது, காய்ச்சல், வெயில் காலம் வந்தால் சூடு பிடிக்கிறதுன்னு சொல்லி எல்லா ப்ராப்ளம் வந்து உடலில் வரதுக்கு காரணம் என்னன்னா நம்ம உடல் வந்து பலகீனமாக இருக்கிறது தான். இப்போ நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சளி, எப்போ பாருங்களேன் சளி காய்ச்சல் இந்த மாதிரி வந்துட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா அந்த குழந்தைகளுக்கு, அதாவது பொதுவாகவே குழந்தைகள் அப்படின்னாலே 2 வயது வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 மாதம் தாய்ப்பால் கொடுக்குறதே வந்து பெரிய ஒரு பாடாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க அம்மாவோட பாடி வந்து ரொம்ப வீக் ஆயிடுது. இப்படிப்பட்ட அதாவது ஆரம்பத்திலே இப்படி குழந்தைகளுக்கு கொடுக்காம விடுறதுனால தான் அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப வந்து அனிமிக்காக இருப்பாங்க. அது ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாகவே இருப்பாங்க. படித்த பாடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேகமாக மறக்கிறது, ஒரு விளையாட்டில் ஒரு சுறுசுறுப்பு தன்மை இல்லாமல் மந்தமாகவே இருப்பாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லி என்ன செய்வோம்னா ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட போய் கேட்போம். என் பையன் வந்து இப்படி இருக்கான், என் பொண்ணு இந்த மாதிரி ரொம்ப வந்து அமைதியாகவே இருக்கா, நிறையா பேச மாட்டா, பிள்ளைங்களோட விளையாட மாட்டா, சிரிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் குழந்தையோட உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹீமோகுளோபினோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன செய்வாங்கன்னா டேப்லெட் கொடுப்பாங்க, விட்டமின் டேப்லெட்டு, இன்ஜெக்ஷன் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஆனால் இயற்கையான முறையில் ஊறுற அந்த ரத்தத்தை வந்து இந்த மாதிரி டேப்லெட்டாலையும் ஊசியாலையும் கண்டிப்பாக நம்ம வந்து இது பண்ணுறது கரெக்டாக அப்படின்னா அது ஒரு தவறான செயல் தான். எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸ் ரத்தம்ங்கிறது இயற்கையான முறையில் நம்ம உடலை வந்து ஊறணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி இயற்கையான ஜூஸஸ் குடித்தாலே போதும் நம்ம உடம்புல போதும் அளவுக்கு ரத்தம் வந்து ஊற ஆரம்பிச்சிடும். ஏன்னா பலாப்பழத்தில் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்தோம், அந்த அயன் சத்துக்களாகட்டும் இல்லைன்னா தயாமின், நியாசின், போலிக் இப்படின்ற சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான எல்லா வலிமைகளையும் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பலாப்பழத்தில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் ஒரு அரை பவுலுக்கு நான் வந்து பலாப்பழத்தோட பேஸ்ட் எடுத்திருக்கேன். அடுத்தது அந்த பலாப்பழ பேஸ்ட்டுக்கு அடுத்ததான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன்.
நல்ல கட்டியான பசும்பால் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் பாக்கெட் பால் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி பசும்பால் மட்டுமே நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. எப்போவுமே நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு குடிக்கிற விஷயம், அதாவது பாலாக இருக்கட்டும், சாப்பிட்ற உணவுகளாக இருக்கட்டும், எதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல முறையில் நம்ம கிடைக்கிறதா தான் இருக்கணும். அதாவது இயற்கையான முறையில் கிடைக்கிறதா இருக்கணும். எந்த ஒரு கெமிக்கல்ஸ் கலக்காதான் இருக்கணும். பாக்கெட் பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டு போகக்கூடாது, புளிப்புத்தன்மை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கெமிக்கல் வந்து கலப்பாங்க. அதனால் அந்த மாதிரி பாலை இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து கொடுக்காதீங்க. நல்லா பசும்பால் வாங்கி நல்லா கட்டியாக தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஒரு டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 பொருட்கள் கூட இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சேர்க்கணும். அது ஃபைனலாக அந்த ஜூஸ் வந்து ஆட் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். இப்போ இந்த ஜூஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அரை பவுலுக்கு நான் பலாப்பழத்தோட பேஸ்ட் எடுத்துருக்கேன் இல்லையா, அடுத்ததாக பசும்பாலை அதே அளவுக்கு சேருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாலும் நம்ம பலாப்பழ பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா ஒரு பவுலுக்கு நல்லா எனக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு டம்ளருக்கு கொடுத்தாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் கொடுத்தாலே போதும். உங்கள் குழந்தைகள் அப்படியே சூப்பராக துரு 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 நல்லா அப்படியே நீங்களே நினச்சி கூட பார்த்துக்க மாட்டீங்க. என்னடா அது இவ்வளோ சுறுசுறுப்பு நம்ம குழந்தைகளுக்குள்ள இருக்கான்னு சொல்லி அவ்வளோ ஆச்சரியப்பட்டு உங்கள் குழந்தைகளை பார்க்குற மாதிரி அவங்க வந்து மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ இது கூட இன்னொரு பொருள் மட்டும் நான் சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். நல்ல நயமான நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் சப்போஸ் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா தேன் கூட சேர்ந்துக்கலாம். கண்டிப்பாக தேன் வந்து ரொம்ப உடலுக்கு வந்து சிறந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து தேன் சேர்க்கறதுக்கு பதிலாக வேறு எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. அதாவது சுகர் இந்த மாதிரி ஆட் பண்ணிடாதீங்க. தேன் அல்லது நாட்டு சர்க்கரை மட்டுமே நீங்கள் சேருங்க. இப்போ பாருங்கள், நான் நாட்டு சர்க்கரையை தேவைக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கு இல்லையா, நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஜூஸ் வந்து நல்லா சூப்பராக எனக்கு வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் நாட்டு சர்க்கரையில் நான் சொன்ன மாதிரி தேன் மட்டுமே சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொருட்களில் மட்டும்தான் இயற்கையான முறையில் நம்ம உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சுகர்லாம் கெமிக்கல் கலக்குறாங்க, அதனால் அதை சேர்க்காதீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜூஸ் வந்து குடிக்கிற பதத்தில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸை டெய்லி உங்கள் குழந்தைகள் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணி கொடுத்தாலே போதும். அந்த நாள் முழுக்க அவங்க சூப்பராக ஆக்டிவாகவே இருப்பாங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.